Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேட்கலாம்னா தெரியல. நம்ம வந்து மிரர் செல்ஃபி மாதிரி நம்ம வந்து மிரர் vlog எடுத்து பார்க்கலாம். புதுசாக ஒன்று பண்ணுவோம் எதனா ஒன்று. ஏஸ் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு. இன்னைக்கு காலையிலேருந்துமே கொஞ்சம் ப்ரொடக்டிவ் டேவாக தான் இருந்துச்சு. பட் நிறைய vlog அதெல்லாம் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் அந்த ஒர்க் இந்த ஒர்க்குன்னு பண்ணிட்டு இருந்தோம். அதனால் vlog எடுக்க முடியல. சரி தான் வாங்க டப்புன்னு ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே இன்னைக்கு டே வந்து சூப்பராக போயிருக்கேன் நினைக்கிறேன். இன்கேஸ் சூப்பராக பண்ணால் பரவாயில்ல. நம்ம நாளைக்கு வந்துட்டு நம்ம டேவை சூப்பராக ஆக்கிடலாம். இன்னைக்கு மார்னிங்லேருந்து 2 ப்ரொடக்டிவான ஒர்க் பார்த்துருக்கோம். ஐம் ஸோ ஹாப்பி. ஓகே ரொம்ப நாளாக வந்து இழுத்தடிச்சிட்டே இருந்தது. ஒரு வழியாக அதை பண்ணியாச்சு. ஒன்று வந்து டேக்ஸ் ஃபைலிங். நம்ம எல்லா இயருமே வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒர்க்குக்கு தான் வந்து ஒரு 2 months-ஆகவே வந்து நம்ம பார்க்கலாம் பேசலாம். ஏன்னா போன இயர் இந்த 2023 to 2024 டேக்ஸ் ஃபைல் தான் இப்போ நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் கொடுக்கணும், என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் தேவைன்றதை வந்து பார்த்து பேசிட்டு அப்கமிங் இயரை வந்து நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நேரில் வர சொல்லியிருந்தேன். ஃபைனலி அந்த ஒரு பெரிய ஒர்க் முடிஞ்சிச்சு. ஐ டோன்ட் நோ உங்களுக்கு இதை பற்றி எவ்வளோ பேருக்கு வந்து உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இதை பற்றின சுத்தமாக நாலேஜ் கிடையாது. பட் நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து எப்போ மீட் பண்ணலான்னு கேட்டிருந்தேன். ஆல்ரெடி வந்து எனக்கு இதை பற்றின டவுட் இருக்கும் போது நான் குட்டிக்கிட்டு கேட்குவேன். பிகாஸ் குட்டிக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்கு. பட் ஃபர்தராக இன்னும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன பண்ணணுன்றதுக்காக தான் இன்னைக்கு கூப்பிட்டு பேசி எல்லாத்தையுமே கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் உங்களில் எத்தனை பேர் டேக்ஸ் கட்டுறீங்கன்றது எனக்கு தெரியல. எஸ் இன்கேஸ் யாரா டேக்ஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ உங்களோட டேக்ஸ் ஃபைல் பண்ணி உங்களோட டேக்ஸை கட்டிடுங்க. இட்ஸ் அவர் டியூட்டி. நம்ம நேஷனுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறது நமக்கு நல்லது, நம்ம நேஷனுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம எல்லாருமே வந்து அதை கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரி இருக்கு இல்லையா, 2020 டைரி. பட் அது மேட்டர் இல்லை. இதில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ நாங்கள் வந்து ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங், ஐ திங்க் ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங் கூட இல்லை, மார்ச் மந்த் மிட்ல இருந்தே வந்து எங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஒரு சின்ன நோட் புக் மாதிரி போட்டு அதை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் நானும் தீப்ஸுமே வந்துட்டு நிறைய வாட்டி பேசியிருக்கோம், நிறைய வாட்டி இந்த விஷயத்த பண்ணணுன்ட்டு. என்ன யோசிச்சோன்னா, நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, நம்ம வந்து நம்மளோட மந்த்லி பட்ஜெட் எப்படி பிளான் பண்ண போகிறோம், நம்ம இயர்லி வைஸ் என்ன பிளான் பண்ணோம், நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்ற ஒரு விஷயத்தெல்லாம் 2-3 விஷயத்தெல்லாம் நாங்கள் யோசிச்சிருக்கோம், நிறைய வாட்டி பேசுவோம். பிகாஸ் எனக்கும் அவளுக்குமே வந்து இதை பற்றி பேசினது, நம்ம ஃபேமிலி பற்றி பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து பிஃபோர் மேரேஜ்மே இந்த மாதிரி வந்து நிறைய கன்வர்சேஷன் நடந்திருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து மேக்ஸ் அஸ் ஹாப்பி. தீப்ஸுக்கு வந்து தட் மேக்ஸ் மோர் ஹாப்பி. லைக் நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம், கிராசரி ஷாப்பிங் போகலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குல்ல, வெளியில் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், நம்ம வந்து வீக்கெண்ட் ஆனால் ஏதாச்சும் பிளேஸுக்கு போகிறது, இல்லை டெம்பிள் போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் மேரேஜ் முன்னாடியே நிறையா பேசி வந்து எங்களுக்குள்ளே அந்த விஷயம்லாம் நிறைய கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கும் அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து நாங்கள் மேரேஜ் முன்னாடியே நிறைய பேசியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த திங் தான் வந்து இந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஃபேமிலி எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், எங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னவாக இருக்க போது, எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவாக இருக்க போகுதுன்றதை வந்து நாங்கள் அப்பப்போ எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ உட்காந்து பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுவுமே. எக்ஸ்பென்சஸ் வந்து எழுதுறதுனால எங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக இருக்குது. எங்களோட நாங்கள் எதுலலாம் தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணுறோம், எதுலாம் செலவு கரெக்டாக இருக்குது, எதுலாம் நம்ம கட் டவுன் பண்ணலாம், எல்லாம் வந்து நம்ம இந்த மந்தோட தான் அடுத்த மந்தோட தான் டேக்கிள் பண்ணலாம். அந்த விஷயம்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நாங்கள் டெய்லி கற்றுக்குறோம். அதில் ஒன் ஆஃப் த திங் தான். ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் தட் ஆல்சோ. நீங்களுமே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ், உங்களோட ஃபேமிலி பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்கும், நீங்கள் எப்படிலாம் அடுத்த உங்கள் ஃபியூச்சரை பிளான் பண்ணுறீங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. இன்கேஸ் உங்கள் சைடில் எங்களுக்கு எதனா டிப்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் வந்து அப்படியே உங்களுக்காக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லலாம். ஆப்வியஸ்லி வி ஆர் டேக்கிங் தட். அதை பற்றி சொல்லதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம், என்னடா வீடு காலியாக இருக்குது, தனியாக இருக்கியா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இல்லை, இங்கே தீப்ஸ் இருக்கா, குட்டி உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கா. தீப்ஸ் உட்காந்து அவளோட கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கா. வாங்களேன் அவங்களுக்கு முதல்ல அதை காட்டுறேன். நீங்கள் எவ்வளோ சின்சியராக உட்காந்து வேலை பார்க்குறாங்க பாருங்கள். சீரியஸாக வேலை பண்ணுறாராம். இப்போ ஃபோன் உள்ளே வந்துட்டு போனது கூட அவருக்கு தெரியாது. அப்படி உட்காந்து சீரியஸாக வேலை பண்ணுறாங்க. ஏன்னா அதானே ஃபோன் வந்தது கூட உனக்கு தெரியாதுல்ல. இங்கே பாருங்க. ஹலோ ஹாய். தீப்ஸ் உட்காந்து அவ்வளோ நெக்ஸ்ட் ஃபர்தர் கண்டென்ட்ஸ் என்ன பண்ணலான்றதை உட்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் சின்சியராக பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன் கரெக்டாக? படிக்கிறியா? யோசிப்பாரு தீபிகா வெங்கடாச்சலம் பிஎல். ஓகே யூ கைஸ் கேரி ஆன். நம்ம வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? கமெண்ட் செக்ஷன். எஸ், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் வந்து பார்க்குறோன்ற. ஏன்னு சொல்லனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெய்லி vlogs என்னோட பிளான் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணணுன்ற பிளான் எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு புஷ்னால, தீப்ஸ் கொடுத்த புஷ்னால தான் நான் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது எத்தனாவது டே இது அச்சோ, இது வந்து இப்போ 16, 17, 18, 19 நினைக்கிறேன். தப்பாக தான் மன்னிச்சிருங்க. ஓகே, நான் இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இதை வந்து வெறும் ஒரு பிஓவிலேருந்து மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி இந்த டெய்லி vlogs வந்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் தட் டைம்
தீப்ஸ் எனக்கு வந்து ஒரு சஜஷன் சொன்னான். இதை வந்து நீ ஏன் ஒரு பிஓவியில் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்றது கேட்டால் எனக்கு அது வந்து ஆக்சுவலாக ஆமாம், நம்ம ஏன் வந்து ஏன்னா நான் ஒரு ஃபிக்ஸட் மைண்டில் இருந்தேன், அந்த பிஓவியில் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருந்தேன். அது ஏன் அப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்டான். பிகாஸ் இந்த ஓவரால் வ்ளாக் பார்த்தீங்கனாலே வந்து நான் பார்க்குற விஷயம் தான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேங்களா? பட் எனக்கு நடக்கிற விஷயத்த வந்துட்டு நான் நிறைய நேரம் என்னால் கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் அட் தட் மூமெண்ட் என்னால் அது டக்குன்னு எடுத்து கேப்சர் பண்ண முடியாது. எனக்கு நான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் தான் தோணும். ஸோ மற்றபடி நான் பண்ணுறது தான் நீங்கள் நிறையா பார்க்குறீங்க. ஏன்னா நான் பண்ணுறது எனக்கு தெரியும், நான் பண்ண போகிறேன்னு ஸோ நான் டக்குன்னு ஃபோன் எடுத்து டக்குன்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஆடியன்ஸ் வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீ இன்னும் என்னென்னலாம் பண்ணுற டெய்லி லைஃப்பில் நிறைய விஷயம் பண்ணுற, அதெல்லாம் ஏன் காட்ட மாட்டேற, நீ சர்டைன் திங்ஸ் நீ காட்டுற, அதெல்லாம் ஏன்? ஏன்னா ஆக்சுவலி வேல்யூபிள் பாயிண்டாகவே பட்டுச்சு. அதெல்லாம் வந்து டோட்டலாகவே அக்செப்ட் பண்ணிப்பேன். யார் எங்கே கேட்டாலும் எப்படி கேட்டாலும் ஐ எம் ஸோ பிளஸ்ட். லைக் எப்படி சொல்ல, தீப்ஸ் மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு, கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்கான்றது ஸோ பிளஸ்ட். இது எப்போவுமே எங்கே கேட்டாலும் எப்போ கேட்டாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் வந்து என்னை வந்து பார்த்துருக்கீங்க, என்னை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி இல்லை இல்லையா? நான் வந்து நிறைய விஷயத்தில் என்னோடய மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்துச்சு, சில விஷயத்தில் என்னோடய ஒப்பீனியன் தப்பாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் நம்ம கூட இருக்காங்கன்ற போதே அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தீப்ஸ் என்கிட்ட நிறைய விஷயம் என்னை வந்து நிறைய இடத்துல வந்து இப்படி தான் இருக்கணும், லைக் இந்த விஷயம்லாம் தப்பு, இந்த விஷயத்தெலாம் நீ சரி பண்ணிக்கணும், இந்த விஷயத்த வந்து இப்படி தான் அவங்க அக்செப்ட், அவங்களாம் அப்படி தான் எடுத்துப்பாங்க, நீ இப்படி பிஹேவ் பண்ணதுனால அவங்க அப்படி எடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி இப்போ ஆஸ் அ ஹியூமனாகவே எனக்கே தெரியுது, ஓகே ஐ எம் அ குட் ஹியூமன், எனக்கு தெரியுது நான் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு. இட்ஸ் பிகாஸ் தீப்ஸ் எனக்கு அந்த விஷயம்லாம் சொல்லி கொடுத்தா, தீப்ஸ் என் கூட இருக்கிறதுனால. ஸோ நம்ம எல்லா லைஃப்லையுமே நமக்கு வந்து ஒரு பார்ட்னர் ஒரு தேவை. அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை யாராக பேரண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், whoever it might be. ஆனால் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நம்ம வந்து நம்மளே நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி இடத்துல தான் தீப்ஸ் எனக்கு இதுலேயுமே சொன்னால், நீ இதில் வந்து நீ நிறைய விஷயம் பண்ணுற, ஆனால் நீ நிறைய விஷயம் காட்ட மாட்டுற. ஸோ நீ ஃபோக்கஸ் ஆன் தட் வாட், லைக் அவங்க வந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நீ என்ன நல்ல விஷயம் அவங்களுக்கு சொல்ல முடியும், நீ எவ்வளோ பாசிட்டிவாக அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு சொல்லி ரியலைஸ் பண்ண வச்சா. ஆக்சுவலாக சொல்லி ரியலைஸ் பண்ண வச்சா ஐ வாஸ் லைக் ஆக்சுவலி ஆமாம்ல, உண்மை கரெக்டு, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு எனக்கு ஒரு கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் இப்போ சம்மந்தமே நம்ம ஃபேனாக கட்டன்னு பார்க்குறீங்களா? இப்போ வ்ளாக் எடுக்கும்போது வந்து ஃபேன்லாம் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் ஃபேன்ஸ் ரொம்ப இறையிறது கேட்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் இதுவுமே கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, மைக் விஷயம், ஏன் மைக் போட மாட்டேங்க? மைக் போடுறோம், இது டெய்லி வ்ளாக்ன்றதுனால நம்ம கண்டென்ட்டாக பிளான் பண்ணி போகிறோன்ற போது மைக்கை செட் பண்ணி ஒர்க்காக தான் செட் பண்ணோம். டெய்லி வ்ளாக்னால் உங்களுக்கு லைக் எங்களால் எல்லா இடத்துலையுமே டக்குன்னு மைக்கை எடுத்து போட்டு அந்த இதை கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா அந்த மூமெண்ட் அதுக்குள்ளேயே மிஸ் ஆயிடுது. ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிட்டு தான் வ்ளாக் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எஸ், கமிங் டு த பாயிண்ட், நான் அதை பற்றி யோசித்தேன், என் மைண்டில் அது ஓடிட்டே இருந்தது. அப்போ தான் ஓகே, இனிமேல் நம்மளோட vlog வந்து நாட் அ யூஷுவல் vlog, நீங்கள் இதனால் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, அதை தாண்டி கொஞ்சமாச்சு அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு டெய்லி vlogல நான் ஒரு 1% நான் இம்ப்ரூவ் ஆகணும், என்ன நானே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதை நான் பண்ணுறேனான்றது நீங்கள் தான் சொல்லணும். நான் அதை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு vlogல ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்கணும், நான் அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப், ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். கண்டிப்பாக நான் அதை வந்து ப்ரூவ் பண்ணுவேன், தீப்ஸ்க்குமே அதை ப்ரூவ் பண்ணி அவளுமே ப்ரொட் ஆக்குவேன், உங்களுக்குமே வந்து நீங்களுமே பார்ப்போம். எஸ் ப்ரோ, நீங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொன்னதை பண்ணிட்டீங்கன்றது நீங்களும் கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே கைஸ், நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரில, எனக்கு நானே நோட்டீஸ் பண்ணேன். என்னடா பேசிகிட்டு இருக்கும்போது லைட்டாக நடுவில் விஜய் கேரக்டரிசம்லாம் வருது அப்படின்ட்டு. அது ஒன்றும் உள்ளுக்குள்ளே ஊடி இருக்கா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ வந்துடுது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அது பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இனிமேல் அது பண்ண மாட்டேன். பிச்சு வந்திருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா. ஹலோ அப்படியா பா, எவ்வளோ நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன், அவன் பிளேஸ் எடுத்துட்டான். இப்போ உள்ள போய் ஹாய் சொல்லிட்டு போங்க அண்ணாக்கு. அங்க பாரு பிச்சு வால் பேப்பரா? இங்க பாரு. ஆமா, காதல் மன்னனா? இங்க பாரு. இது யாரு? பிச்சு போட்டோ. ஹாப்பி நீ சொல்றா. ஓகே, பிச்சு ஹாப்பி ஷாக். சரி, கண்ணு சொல்லலடி, எக்ஸ்பிரஷன் எப்படி பண்ணுவ? ஓ, லாட் சாமான் வந்துருச்சு.
விளையாடலாமா? Sit down, sit down, sit down. சோ குட் கேர்ள். எவ்வளவு சமத்தா உட்காந்து பார்த்துட்டு இருக்கா பாருங்க. White, white color, white. இதுவும் white color, இதுவும் white color, இதுவும் white color. Okay, white. Okay, yellow color இருக்கு. yellow வேற எங்க இருக்காங்க பாரு. yellow. Okay, so இது white, இது yellow. Okay, இப்போ இந்த ரெண்டுத்துல எது white? எது white? இது என்னது? white. இது என்னது? yellow. white எது? white. Yay! yellow. Yay! இப்போ நீ சொல்லு. yellow எங்க இருக்கு? எது white color. சூப்பர். yellow இங்க yellowல போடு. இங்க இருக்கு yellow. சூப்பர். yellowல ஃபிக்ஸ் பண்ணுங்க. சூப்பர் பிக்சர். சூப்பர். yellow என்னாச்சு? போடு. ஃபிக்ஸ் பண்ணு. பார்த்து ஃபிக்ஸ். இங்க பாரு. இது வேண்டாம். yellow சூப்பர். இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. சூப்பர். அது yellowல ப்ளூ வேண்டாம். yellow மட்டும். இன்னைக்கு ப்ளூலாம் வேணாம். ப்ளூ ரெட்லாம் வேணாம். yellow என்னன்னு தெரியும். yellow கலர். சூப்பர். white அது yellow. white ஃபிக்ஸ் பண்ணு. whiteல அது green பிச்சு. white எங்க இருக்கும் பாரு. white கலர். white இங்க இந்தா இல்ல ஃபிக்ஸ் பண்ணு. சூப்பர். கிடையாது. சூப்பர். 1 2 3 4. ஓகே, இப்போ நீங்க வந்தது ரெடி 3 2 1 வா. 1 2 3 4. பிச்சுங்க. ஹீரோயின் டர்னா? பிச்சு டர்ன். என்னட்டியா? ஹாய். ஓகே, நீ உட்கார்ந்துட்டே இருக்கீங்க பாரு. இப்படி டர்ன் பண்ணிட்டு டர்ன். ஓகே, இங்க பாரு. சூப்பர். yellow. இல்ல அதுவே சொல்லு வரேன். சூப்பர். yellow. சூப்பர் சொல்லு. நீ ஏன் இப்படி சொல்ற? சூப்பர். குட் கேர்ள். அது காலி ஆயிடுச்சான். yellow. இது ஃபிக்ஸ். எதுக்கு நீ ஊங்கற? அவளுக்கு yellow கலர் போர் அடிச்சிருச்சு போல. வேற கலர் கேக்குறா. white. yellow கலர் போர் அடிச்சுனா அப்ப வேற கலருக்கு தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவாடா. இப்போதைக்கு இன்னைக்கு மட்டும் yellow white மட்டும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். எல்லா கலரும் போட கன்ஃபியூஸ் ஆயிடும்ல. ஓகே. எதுக்கு நீ பிக்கற? போய் குட்டி என்னடா காமிச்சுடா. குட்டி என்னட்ட yellow van சொல்லு. குட்டி எங்க? குட்டி அண்ணா எங்க? அங்க இருக்காங்களா? அண்ணாட்ட போய் காமி. சரி, yellow van சொல்லு. yellow van. என்னது இது? என்னது பேர் என்ன? என் பேர் என்ன? அவ்வளவுதான். பட்டு அது என்னது? yellow van. இது வேற கலர். இது white தானே? இதுவும் white தானே? அங்க போ. நான் எங்க இருந்து ஊட்டி விடுவேன். நீ பிடிக்கணும் சரியா? yellow சொல்லு. yellow. இந்த yellow.
பிச்சு டான்ஸ் இன்னும் உனக்கு இன்னும் வெரி குட். முடிச்சதுக்கப்புறம் வாய் எம்பிதுக்குறா முடிஞ்சிருச்சுன்னா அவங்க விட்டா விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனால் என்ன பண்ணுவோம், டீ குடிக்கணும். டீ குடிக்கலாம் மட்டும் இருக்காது. சொட்டப்புறம் ஒரு டீயை போட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே கவுண்ட் பண்ணு 1 to 10 கவுண்ட் பண்ணு. சரி ஓகே 1 2 3 4 5. நான் வரேன். எங்க பிச்சுவை காணோம், எங்க தீப்ஸை காணோம், எங்க நிஜமாலுமே காணோம். எங்க நிஜமாலுமே இப்போ ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இங்க பிச்சு தீப்ஸ் எல்லாம் காணுமே, எங்க காணும்? ஏ இங்க என்ன பண்ற? இங்க என்ன பண்ற? சரி நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஓகே அண்ணா ஒளிஞ்சுக்கோங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க. 4 5. எங்க அண்ணா எங்க இருக்காங்க? அண்ணா காணோம். இல்லையே காணுமே. எங்க அங்கே அங்க இருக்காங்க. அவுட் அவுட். குட்டி கண்டுபிடிப்போம். ஓகே குட்டி எங்க பிச்சோ? குட்டி எங்க காணும்? சிச்சோ நான் இங்க விளையாண்டுக்கிட்டே பால் பொங்க விட்டேன். எங்க காணுமா? இங்க பாரு உள்ள போய் பாரு. உள்ள அவுட். 9 10. நான் வர போறேன். ஐ அம் கமிங். பிச்சு எங்க? இது பிச்சு எங்க? பிச்சும் குட்டியும் பாத்தியாடா ராஜா? பிச்சு குட்டி பாத்தியா? ஐயோ எங்க போனாங்க? பிச்சு இருக்காளா? காணும் இங்க. பிச்சு குட்டி தான் கண்டுபிடிச்சிட்டேன். பிச்சு எங்கடா? Pichu, hi. Hi. Hi, Sula, hi. Dance. Pichu, dance. எதுக்கு? யாருன்னா கவுண்ட் பண்றாங்களா? கை பார்த்து கை எடு. என்னடி டான்ஸ் இது? என்ன டான்ஸ் இது? போதும் உட்காரு. சிட் டவுன் ரிலாக்ஸ். பிச்சு சிரிக்கிறா. அங்க குட்டியா நாங்க ரோல் கீழே கொட்டாம சாப்பிடணும். ஓகே பிச்சு கியூட்டா எப்படி பிடிக்கிறா? பொறுமையா சாப்பிடு. போதும் சாப்பிட்டு. இல்லை இதுக்கப்புறம் முழுங்குறா. போதும் இன்னைக்கு போதும். அப்புறமா சாப்பிடலாம் சரியா? தொண்டை அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரியா. தண்ணி குச்சியா நிறைய? இன்னும் கொஞ்சம் குடி. தண்ணி குடி. பானி பியோ பானி பியோ. குட் கேர்ள். இன்னும் முழுங்கல பாரு. முழுங்கு. தடிச்சுக்கோ. இங்க தட இந்த பக்கம் தட. தர பாய் கைஸ். குட்டி கீழே காளான் வாங்க போனா அப்போ வந்து கீழே ஏதோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சான் வாட்ஸ்அப்ல. என்னன்னு பார்த்தா வண்டியா நீ என்னன்னு பார்த்தா பிச்சு போனை வச்சுட்டு இருக்கா. போனை அவங்க அப்பா வாங்க அவன் திருப்பி தர மாட்டேன்னு இந்த மாதிரி அழுகுதான். மாட்டிக்கினாரு ஒருத்தர்.
மதிக்கூட இல்லை நம்மள சுத்தமா. சங்கீத ஸ்வரங்கள். பிச்சோ என்ன பிச்சோ? பிச்சு போதும். ஓகே போதும். அம்மாட்ட கொடுத்துரு. போதும். ஃபோன் போதும். சரி என்னை கொஞ்சம் மதிப்பாக நினச்சி பேசுகிறேன். அப்படிங்க தான் பார்த்தேன். ஓகே உட்காந்துட்டா. நம்ம வீட்டுக்கு போகலாமா? என்ன பண்ணிருக்க? எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் நின்றுருக்காங்க, நீ பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டே இருக்க. அச்சோ அச்சோ. ஏய் ஏய் போன் புடுங்கனா உனக்கு அது வருதா? சரி 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 சரி. ஓகே ஓகே ஓகே. பிளாக்ஸ் கொடுக்கணும் இப்பதான். வளரலாம் பால் விளையாடலாமா? சரி கார்ல போலாம். கார்ல ரவுண்ட் போலாம். கார்ல போலாமா? கார்ல போலாமா? ரவுண்ட் போலாமா? கார் பாம் 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 ரவுண்ட் போலாமா? வா போலாம். चलो போலாம். கார்ல போலாமா? ஆடா கார்ல ரவுண்ட் போலாம். ப்ராமிஸ் பண்ணிட்டோம்லடா. ப்ராமிஸ் பண்றோம். ரவுண்ட் போயிட்டு என்ன சிரிக்கிற? இப்ப மட்டும் என்ன சிரிக்கிற? சிரிக்கிற? அழக்கூடாது சரியா? அழக்கூடாது. ஓகே சிரிச்சிட்டே இருக்கணும். ஸ்மைல். கீப் ஸ்மைலிங். நோ ஃபோன். ஓகே நோ ஃபோன். ஷூர்? காலையில் வரும்போது திரும்பி ஃபோன். எவ்வளோ தூரம் வாங்க பேசி காலையில் வரும்போது திரும்பி ஃபோன் யூஸ் பண்ணுறக்காலாம். ஒரு செகண்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு கார் ரைடு. அழுகுற நீ? அழுகுற? நல்லா அழுகுற. அப்புறம் சொல்லு சொல்லு இப்ப சொல்லு. அம்மா சொல்லு. அம்மா பாய் சொல்லு. பிச்சோ ரைடு போயாச்சு. இனிமேல் நோ ஃபோன் சரியா? ஓகே ஓகே ஓகே. இவகிட்ட ப்ராமிஸ் கொடுத்துட்டோன்றதுனால தீப் சொன்னா கார் ரவுண்டு போயிட்டு வரலான்னு. அவ அழுறாளா? அழுது முடிச்சோடனே டக்குன்னு ஃபோன் கொடுத்துட்டானா குட்டி. ஸோ அழுதாலே கொடுத்துட்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமா தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால சரி அது அழகாலும் டக்கு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம ப்ராமிஸ் நம்ம அப்படியே கீப் அப் பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு எதனா புரிஞ்சுப்பா நினைக்கிறேன். ட்ரை தானே அது இந்த விஷயமும். ஓகே டன். இனிமே நோ ஃபோனா? சூப்பர். ஏ டபுள் ஹைஃபை. ஏ போலாமா? இறங்குவோமா? வா. அது மனசு வரல போல. எக்ஸைட்டே ஆகல. கைஸ் நீ காலைல ஒரு சம்பவம் இருந்துச்சு. நாங்கள் அதை பற்றி காலைல ஒரு சம்பவம் இருந்துச்சு. அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நான் என் வாட்ஸ்அப் சேனல்ல சொன்னேன் கைஸ். ஆமாம் தீப்ஸ் வந்து அவளோட வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கா. யாரெல்லாம் வந்து அவள் வாட்ஸ்அப் சேனல் பார்க்கலையோ அதில் போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இதில் வர கண்டென்ட்டில் சில விஷயம் அதுலேயே ரிவீல் ஆயிடுது. முதல்ல ப்ரீமியமாக அதில் போய் ரிவீல் ஆயிடுது. என்ன மேட்டர் ஆச்சுன்னா, நீ காலைல வந்து எங்கள் ஆடிட்டர் வந்திருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவர் வந்து இந்தப்போ திடீர்னு காலிங் பில் அடிச்சது. சரி யாரா அப்படின்னு பார்த்தா அதான் குட்டி தான் கூட வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். திறந்தா யாரோ ஒரு பொண்ணு அப்படி பார்த்தோன்னே ஜர்க்காகுது. அப்படின்னு ஷாக் ஆகி ஜர்க்காராங்க. சொல்லுங்கள் என்னாச்சு உடனே ஹாய்ண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. தீபிகாக்கா இருக்காங்கம்மா சொல்லுங்கம்மா. இல்லைண்ணா அவங்கள பார்க்க தான் நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மதுரையிலேருந்து வந்திருக்கீங்களா? இதுக்கு அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. சரி ஃபஸ்ட் உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் கொடுத்தேன். சொல்லுங்கள் என்னன்னா அதில் தீபிகாக்காவை பார்க்கணும், நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. அவங்க மூஞ்சிலாம் வேர்க்குது. சரி ஓகே சிஸ்டர் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்ஸ் உள்ள வந்து ஒரு ஒர்க்காக இருந்தால் ஒரு ஏதோ காலில் இருந்தாலும் நினைக்கிறேன். நான் வந்து சொன்னேன் தீப்ஸ் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். அவன் வந்து சொன்னே எனக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியல. ஆப்வியஸ்லி யாரா இருந்தாலுமே யாருன்னே தெரியல சார். அந்த மதுரையில இருந்து இருக்காங்க. எப்படி வீடு கண்டுபிடிச்சாங்க, அவங்க யாரு எதுவுமே எனக்கு புரியாதுல. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே இரு நான் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டி போட்டிருந்தேன். டிஷர்ட் மாத்திட்டு நான் வெளில வரேன். வந்தோடனே
அப்படின்னு பண்ணாங்க. என்னாச்சு ஏன் பார்த்தா நீங்கள் பிரச்சனை இல்லை, வாங்க வாங்க ரூமில் தான் ஏசி இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்பி விட்டு அவங்க 4 ஸ்டெப் அந்த ரூமுக்கு வரது அந்த வேலை மயக்க போட்டு விட்டாங்க. டொயின்னு டொப்ப காலும் வந்துட்டாங்க. எனக்குலாம் உள்ள போலான்னு சொல்லிட்டு நான் டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். திரும்ப பார்த்தா டொப்புன்னு சவுண்ட் என்னன்னு பார்த்தா அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. நாங்க பரவாயில்ல எங்க என்ன ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆடிட்டு இருப்பேன். அவன் ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். அள்ளு விட்டுருச்சு எனக்குலாம். என்ன சொல்ல, லைக் அவங்க வந்தது பண்ணது எல்லாமே நிஜமாலுமே இட்ஸ் வெரி பிக் திங். ஹாப்பி சந்தோஷம் தான். பட் எங்க இடத்துல இருந்து ஒரே ஒரு செகண்ட் யூஸ் பண்ணுங்க. வந்துட்டு அவங்க டப்பக்கால் மயங்கி விழுந்துட்டாங்க. தண்ணி தெரிக்கிறேன் எனக்கு. ஏன்னா என் லைஃப்ல இது வரைக்கும் நான் யாரும் மயங்கி வந்து பார்த்ததே இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க தண்ணி தெரிச்சு மூஞ்சில அசைவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாதுமா அப்படிங்க. சரிடா பேர் என்னடா அப்படிங்க தெரியல தீப்ஸி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ தட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறமா ஸ்லோவா எழுதுக்கிறாங்க. அப்பதான் உசுரே வந்துச்சு. ஐயோ ஏஞ்சிட்டு ஹைலைட்டே ஏந்தது அடுத்த செகண்ட் என்ன பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் இந்த டேவோட ஹைலைட். ஆமா. சோ நீங்க வரணும்னு நினைக்கிறதா சந்தோஷம். பட் ஸ்டில் நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எடுத்து அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க மெசேஜ்ல கன்வே பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு நாங்க வர்த்து இல்லைன்னு சொல்ல பேசிக்கலி. அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு தெரியாம வந்திருக்காங்க. ஸோ பேரும் ரிவீல் பண்ண முடியாது அவங்க யாருன்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நாங்கன்னா அதை எடுக்கணும் இல்லை நான் வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஏன் இவ்வளவு பத்துறீங்க அப்படி இப்படின்னா, நீங்க உங்களுக்கு தோனியை பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் எனக்கு இருக்கோடா. நான் எங்க தோனி அவங்க வந்தது அவ்வளவு எஃபர்ட்ஸ் அதுக்கெல்லாம் தாட்ஃபுல் ஸ்வீட் எல்லாம் தாண்டி வேற ஒண்ணு அவ்வளோலாம் இவ்வளோ லவ் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரேட்ஃபுல்லா தான் இருந்துச்சு. பட் த சேம் டைம் ஷாக்கிங்கா இருந்து டக்குன்னு ஒண்ணு புரியவே இல்லை. அவங்க எந்த அளவுக்கு ஷாக்ல இருந்தாங்களோ அதே ஷாக்ல தான் நாங்களும் இருந்தோம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் பேசிட்டு அப்புறம் தண்ணி குடிக்க வச்சு சாப்பிட்டா கேட்கவே இல்லை. அப்புறம் சரி சாப்பிடாம வந்திருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் தாம்பரம்ல இருந்து நான் போயிட்டு ரிட்டர்ன் வரேன் அப்படின்னாங்க. மதுரையில இருந்து நம்மளுக்கு ஸ்வீட் அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் போயிட்டு ரிட்டர்ன் வரேன், பிச்சுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஹாப்பி தான், நீங்க பிச்சு கொடுங்க, ஆனா எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் எல்லாம் வராதிங்க, யாரெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க அதே எனக்கு போதும் அப்படின்னா. இல்ல சாரி மட்டுமாச்சும் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்க சரி நான் சாரி டன்ஸோ போட்டுக்கிறேன், இதுக்காகலாம் திருப்பியும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாயெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அவங்க சிரிக்க வச்சு அமுச்சு விட்டாச்சு. ஆனா நம்மளுக்காக லவ் காமிக்கிறவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட லவ் வந்து ஒரு வீடியோவாவோ இல்ல டெக்ஸ்டாவோ கூட நீங்க எனக்கு இன்ஸ்டால அனுப்பலாம். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். ஓகேங்களா? மெசேஜ் பார்த்தே 1/2 மணி நேரம் அழுவேன். எதுக்கு எனக்கு? ஆமா, நான் கூட நான்லாம் ஒத்துப்பேன். நான் மெசேஜஸ்லாம் பார்க்கறது இல்லை, கமெண்ட்ஸ் படிக்கிறேன். பட் ஆனால் தீப்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே படிப்பா, எல்லா மெசேஜஸ்க்குமே ரிப்ளை பண்ணுவா, எல்லா ஸ்டோரிஸ்க்குமே ரிப்ளை பண்ணுவா. ஸோ வாட் எவர் நீங்கள் உங்களோட லவ்வை கன்வே பண்ணுன்றதை நீங்கள் அது மூலயமா கன்வே பண்ணுங்கன்னு தான் சொல்ல விரும்புகிறோம். அண்டு நாங்கள் படுத்துட்டோம், நீங்களும் கரெக்டாக படுத்துட்டே தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து குட்டி நம்ம கூட ஸ்லீப் ஓவருக்கு வந்திருக்காப்புல, இங்கே படுத்துருக்காப்புல குட்டி. குட் நைட் கைஸ். எஸ், நாங்களும் அப்படியே தூங்க போகிறோம், நீங்களும் தூங்க போங்க, ஜாலியாக இருங்க. நாளைக்கு டே வந்து ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக வேறு லெவலில் அப்படியே எந்தூசமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு நாங்கள் வெளில போகிறோமே, ரொம்ப நாள் கழிச்சு வெளில போகிறோமே. ஆமாம், அது நாளைக்கு வ்ளாக்ல பாருங்க. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி போகிறோம், நாளைக்கு தான் கிளம்புறோம். பாருங்க, நான் ரொம்ப நாள் கழிச்சு அவுட்டிங் போகிறேன், என் ஷோல்டர் இன்ஜுரிலாம் முடிஞ்சப்புறம். எஸ், தேங்க்யூ. அண்ட் எல்லாருமே நாளைக்கு ஜாலியாக உங்கள் வேலையை பாருங்கள். நாங்கள் அப்படியே கிளம்புறோம், நீங்களும் போய் தூங்குங்க. ஓகே, நாளைக்கு 9:30 வரும். ஓகே guys, குட் நைட். 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 குட் நைட்.